பிரபஞ்ச சக்தி டிவி. Video 36. கடமை மாத இதழ் டிசம்பர் 2005. ஆசிரியர் பிரபஞ்ச சக்தி பாலா. அன்பார்ந்த பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜனவரி 2004 முதல் ஏப்ரல் 2020 வரை தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி ஆகிய 3 மொழிகளையும் பயன்படுத்தி கடமை என்ற பெயரில் ஒரு மாத இதழ் நடத்தி வந்தேன். அந்த பத்திரிகையை இப்போது சம்யுக்தா கம்ப்யூட்டர்ஸ் திரு பிரேம்குமார் அவர்கள் ஆடியோ வீடியோவாக வெளியிடுகிறார். அதை பார்த்து கேட்டு ரசியுங்கள். இந்த வீடியோவில் கடமை வாசகர் திருமதி வாசுகி அவர்களும் பங்கு பெறுகிறார். அவரை வரவேற்கிறேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. திரு பிரபஞ்ச சக்தி பாலா அவர்களுக்கும் பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு கொடுத்ததற்கு என் நன்றியை உரித்தாக்குகிறேன். வணக்கம் வாசுகி. பாலா சார், ஹிந்து ஆங்கில பத்திரிகையில் வந்த செய்தியை நான் வாசிக்கிறேன். அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்வீர்களா? ஓகே வாசுகி. படித்த செய்தி. உதித்த எண்ணம். செய்தி Cause and Effect. In the Bhagavad Gita, Lord Krishna states that for the protection of the good and for the destruction of the wicked and for the establishment of righteousness, I am born from age to age. As protector of the world, the Lord assumes birth to re-establish right when wrong prevails. முற்றிலும் உண்மை. ஆனால் இப்போது நியாயத்தை நிலைநாட்ட பகவான் யாராக எங்கே பிறந்திருக்கிறார்? செய்தி Fatwa against Sania condemned. The Bharatiya Janata Party condemned the fatwa issued by some Muslim clerics against Sania Mirza's tennis attire. சானியா மிர்சாவுக்கு இஸ்லாம் மதத்தின் பாதுகாப்பு வேண்டும் என்றால் அந்த மதத்தின் கட்டுப்பாட்டை மதித்துத்தான் ஆக வேண்டும். இந்த பெண் டென்னிஸ் விளையாடுவதற்காக ஆடையை குறைத்துக் கொள்வது சரி என்றால் இன்னொரு பெண் சோப்பு விளம்பரத்திற்காக ஆடையை குறைத்துக் கொள்வதும் சரியாகிவிடும். செய்தி Death toll rises to 38,000 in Pakistan. The death toll from earthquake in Pakistan rose to 38,000. It is expected to rise further as some of the worst affected areas are still not accessible. பாகிஸ்தான் மக்களுக்கும் அரசுக்கும் இந்த பேரிழப்பை, வேதனையை தாங்கிக் கொள்ளும் பலத்தை எல்லாம் வல்ல இறைவன் அருளட்டும். செய்தி General strike hits normal life. Air traffic was badly hit and work in industrial and public sector financial establishments across the country was affected in the general strike called by left-backed central trade unions. The unions were protesting against the government's anti-people policies, proposed amendments to labor laws and reckless privatization. ஒரு நாள் சம்பளத்தை இழந்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் செய்வதை பிக்னிக் போவதாக நினைத்து வேடிக்கை பார்க்காமல் அரசாங்கம் தொழிற்சங்க தலைவர்களிடம் பேசி தொழிலாளர் குறைகளை தீர்க்க முயல வேண்டும். செய்தி IT raids on film stars and financiers. Income tax officials searched the houses of 19 film personalities to unearth unaccounted money. The IT department was sending out a clear signal to the tax evaders in all segments of society, especially the film industry. தங்களுடைய வருமானத்தையும் சொத்துக்களையும் மேக்கப் போட்டு மறைத்து விடலாம் என்று நினைப்பவர்கள் இனியாவது திருந்தட்டும். அடுத்த தலைப்பு திருக்குறள் தெய்வ நூல். பாலா சார், நான் ஒரு திருக்குறளையும் அதன் பொருளையும் சொல்கிறேன். அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். அறத்துப்பால் அதிகாரம் 3 நீத்தார் பெருமை. குறள் உரனென்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரனென்னும் வைப்பிற்கோர் வித்து. பொருள் அறிவு என்னும் கருவியினால் ஐம்பொறிகளாகிய யானைகளை அடக்கிக் காக்க வல்லவன், மேலான வீட்டுக்கு விதை போன்றவன். அறிவால் ஐம்புலன்களை அடக்க முடியாது. மன உறுதி இருந்தால் புலனடக்கத்தில் வெற்றி பெறலாம். இப்போது வாழும் வீட்டில் மகிழ்ச்சியோடு வாழ வழி சொன்னால் போதும். மேலே வீடு கட்டுவது பற்றி அப்புறம் யோசிக்கலாம். அடுத்த தலைப்பு
இந்து மதம் வளர்ச்சியும் வீழ்ச்சியும். இந்து மதத்தின் சிறப்புகள். இந்து மதத்தை ஆரியர்களும் திராவிடர்களும் இணைந்தே உருவாக்கி வளர்த்தனர். அதனால்தான் ஆரிய இந்து மதம், திராவிட இந்து மதம் என்று பெயர் வைக்காமல் சனாதன தர்மம் மிக பழமையான மதம் என்று இதற்கு பெயர் வைத்தார்கள். திராவிடர்களின் யோகமும் ஆரியர்களின் யாகமும் இந்து மதத்தின் இரண்டு தூண்கள். இந்து மதம் ஆரியர்களை உயர்த்தியும் திராவிடர்களை தாழ்த்தியும் நடத்த ஆரம்பித்த போதுதான் புத்த மதம் திராவிடர்களை பெருமளவு ஈர்த்தது. ஆதிசங்கரர் என்ற ஆரிய பிராமணர் தென்னிந்தியாவில் பிறந்ததால் திராவிட கடவுளான சிவனை முதன்மையாக கொண்டு சைவம் என்ற புதிய இந்து மத பிரிவை உருவாக்கி இந்தியா முழுவதும் புத்த மதத்திற்கு போன திராவிடர்களை மீண்டும் இந்து மதத்திற்கே கொண்டு வந்தார். இந்து மதத்தின் சைவ பிரிவில் ஆரிய பிராமணர்களும் பெருமளவில் சேர்ந்தனர். இவர்கள் வட இந்தியாவில் சாஸ்திரி என்றும் தென்னிந்தியாவில் ஐயர் என்றும் அழைக்கப்படுகின்றனர். இத்தனை சிறப்புகளை கொண்ட இந்து மதம் கார் உள்ளளவும் கடல் உள்ளளவும் நிலைத்து நிற்கும் என்றுதான் இந்து மதத்தை உருவாக்கி வளர்த்தவர்கள் உறுதியாக நம்பினார்கள். அடுத்த தலைப்பு திராவிடர் பெருமை. அகழ்வாராய்ச்சியின் மூலம் சிந்து சமவெளி திராவிடர்கள் சிவலிங்கத்தை வணங்கி இருக்கிறார்கள் என்பது உறுதியாக தெரிகிறது. மனிதனும் எருதும் இணைந்த உருவங்கள், பாம்பு மற்றும் அரச மரம், வேப்ப மரம் ஆகியவற்றையும் வழிபட்டிருக்கிறார்கள். சூரிய வழிபாடும் நடைமுறையில் இருந்தது. மிருகங்களை கடவுளுக்கு காணிக்கையாக பலியிட்டு வணங்கி இருக்கின்றனர். சதுர வடிவில் காணப்படும் பலிபீடங்களில் அவற்றை அக்னி பகவானுக்கு காணிக்கையாக்கியிருந்தனர். இறந்தவர்களின் உடலை அவர்கள் வாழும்போது பயன்படுத்திய பொருட்களோடு பூமியில் குழி தோண்டியும் பெரிய மண்பானையில் வைத்தும் புதைத்திருக்கின்றனர். ஹராப்பா, லோத்தால் ஆகிய இடங்களில் கல்லறைகள் காணப்படுகின்றன. ரவி நதியின் கரையில் இருந்த ஹராப்பா நகரத்தை சுற்றி கோட்டையும் மதில் சுவர்களும் கட்டப்பட்டிருந்தன. அடுத்த தலைப்பு காதல் போட்டு வையுங்கள். நாம் வாழும் பூமி. தற்போது பூமியில் 14,60,000 கன கிலோமீட்டர் நீர் உள்ளது. இதில் 97% கடல் நீர், மீதி 3% நதி, ஏரி மற்றும் பனிப்பாறைகளாக காட்சியளிக்கிறது. பூமியின் வரலாறு எழுதப்பட்ட காலத்திலிருந்து இன்று வரை அதன் மொத்த தண்ணீர் அளவு குறையவில்லை. ஆனால் கோடையில் பனிப்பாறைகள் உருகுவதால் கடல் நீர் அதிகமாகிறது. குளிர்காலத்தில் கடல் நீர் பனிப்பாறைகளாக உறைந்து விடுவதால் கடல் நீரின் அளவு குறைகின்றது. அடுத்த தலைப்பு embellish your English. Be correct and be sure. The adjective answering the question, which is called demonstrative adjective. Example, that gentleman is my neighbor. Adjectives like what, which, and whose are called interrogative adjectives when they are used with a noun to form a question. Which book do you want? Own and very are called emphatic adjectives when they are used to add stress. You ask your own conscience. He is the very embodiment of patience. Be a man of quotations. He who has no Christmas in his heart will never find Christmas under a tree. Democracy is a device that ensures we shall be governed no better than we deserve. Fashion is nothing but an induced epidemic. அடுத்த தலைப்பு இந்தி படிக்கலாம் வாங்க. சொல், உச்சரிப்பு, பொருள். தா, தா. இருந்தேன், இருந்தான், இருந்தது, ஆண்பால். தே, தே. இருந்தோம், இருந்தாய், இருந்தீர்கள், இருந்தார்கள், இருந்தன, ஆண்பால். தி, தி. இருந்தேன், இருந்தாய், இருந்தாள், இருந்தது, பெண்பால். தீன், தீன். இருந்தோம், இருந்தீர்கள், இருந்தார்கள், இருந்தன, பெண்பால். ஷாதி, ஷாதி. திருமணம். வாக்கியம், உச்சரிப்பு, பொருள். மை தில்லி மேத்தா, மை தில்லி மேத்தா. நான் டெல்லியில் இருந்தேன். ஓ கஹாந்தா, ஓ கஹாந்தா. அவன் எங்கே இருந்தான். ஹம்பி உதர்த்தே, ஹம்பி உதர்த்தே. நாங்களும் அங்கே இருந்தோம். ஆப் பாகர்த்தே, ஆப் பாகர்த்தே. நீங்கள் வெளியே இருந்தீர்கள். கல் மேரி பேட்டி கி ஷாதி தி, கல் மேரி பேட்டி கி ஷாதி தி. நேற்று என் மகளின் திருமணம் இருந்தது. உஸ்கி சஹேலியாம் சாத் தி, உஸ்கி சஹேலியாம் சாத் தி. அவளுடைய சிநேகிதிகள் உடன் இருந்தனர். அடுத்த தலைப்பு சட்டப்படி பார்த்தால்.
இந்திய அரசியல் சாசனப்படி பொது அமைதி, ஒழுக்கம், சுகாதாரம் ஆகியவற்றிற்கு குந்தகம் ஏற்படாமல் மக்கள் தங்களுடைய மதத்திற்கும் தர்ம காரியங்களுக்கும் நிறுவனங்களை ஏற்படுத்தி கொள்ளலாம். தங்கள் மதம் சம்பந்தப்பட்ட காரியங்களை அவர்களே பரிபாலனம் செய்து கொள்ளலாம். தங்களுடைய மதத்திற்காக அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி கொள்ளலாம். இந்த சொத்துக்களை சட்டத்திற்கு உட்பட்டு அனுபவிக்க அவர்களுக்கு உரிமை உண்டு. அடுத்த தலைப்பு, உன்னையே நீ எண்ணிப்பார். பாதி நாட்கள் உலகத்தை ஏணியாக பயன்படுத்து, மீதி நாட்கள் உலகுக்கு ஏணியாக இரு. எடுத்ததை கொடுத்து விட்டால் உலகம் உன்னை பழிக்காது. அடுத்த தலைப்பு, காதல் குறிப்புகள். கண்ணில் பட்ட பெண்ணிடமெல்லாம் தாவிய என் மனதை ஒரே இடத்தில் நிலையாக நிறுத்தியவள் உஷா. நல்ல உயரம், மாநிறம், நிதானமான உடல்கட்டு, அடர்த்தியான கூந்தல், எல்லாவற்றுக்கும் மேலாக முகத்தில், கண்களில் காதல் கொள்ளை கொள்ளையாக இருந்தது. வெல்கம் டு திஸ் ஆஃபீஸ், விஷ் யூ ஆல் த பெஸ்ட் என்று சொன்னேன். அவள் பதிலுக்கு எதுவும் பேசவில்லை. கண்களால் பார்த்தாள். மன்மகதனின் பானங்கள் என் கண்களின் வழியாக சென்று நெஞ்சை குத்தின. ஆனந்தமழை பொழிந்தது. அன்று முதல் அலுவலகத்துக்கு செல்லும் போதெல்லாம் எத்தனையோ எண்ணங்கள் இருந்தாலும் உஷாவை நான் பார்க்க வேண்டும் என்ற உந்துதல் இருந்து கொண்டே இருந்தது. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் எண்ணங்களை பரிமாறிக்கொண்டோம். மற்றவர்களின் கழுகு பார்வை எங்களை துரத்தியது. அதையும் மீறி பேசுகின்ற சாக்கில் ஒருவரோடு ஒருவர் கண்களால் உறவாடினோம். 3 நாட்கள் உஷா லீவு எடுத்துவிட்டு மீண்டும் அலுவலகத்துக்கு வந்தாள். உஷா, யூ ஆர் நாட் டூயிங் வெல் என்று நான் கேட்டபோது அவள் எவ்வளவு சந்தோஷப்பட்டாள். உடல்நிலை பற்றி மிகவும் ஈடுபாட்டுடன் எவ்வளவு அன்போடு பதில் சொன்னாள். நான் கேட்க வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தாளா, அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்று தன்னை தயார் செய்து கொண்டிருந்தாளா? சுற்றியிருந்த கழுகுகளுக்கு தெரியாமல் அவளிடம் பேசுவதற்காக நான் எத்தனை மணி நேரம் காத்திருந்தேன். உண்மையான காதலை எந்த கழுகும் தடுக்க முடியாது. அடுத்த தலைப்பு, கவிதை. ஆசை. ஆசையை துறக்காதீர். ஆசையின் வளர்ச்சியே மனிதன் வளர்ச்சி. பால் குடித்து பசியை போக்க ஆசை, தவழ்ந்து சென்று சூறை தொட ஆசை, நிற்க ஆசை, நடக்க ஆசை, ஆசைப்பட்டது நடந்தால் அடுத்ததற்கு ஆசை, முயன்று முயன்று தோற்று தோற்று கடைசியில் கிடைக்கும் வெற்றிக்கு ஆசை, உலகத்தை நுகர ஆசை, உண்மையை உணர ஆசை, பார்த்தது கேட்டது படித்தது பட்டது எல்லாம் எண்ணி பார்த்தால் கண்ணில் தருவதும் ஆசை கடவுளே. இனி பயமில்லை, படபடப்பில்லை, உறுதி உண்டு, ஊக்கம் உண்டு. சிரித்த முகத்தோடு பயணத்தை முடிக்கவும் தேவை ஆசை. அடுத்த தலைப்பு, கட்டுரை. சமூகம். சமூகம் எல்லோரையும் சமமாக நடத்துவதாக சொல்லும். ஆனால் இது உண்மை அல்ல. கீழே இருப்பவர்கள் விவேகத்தோடு தங்களை உயர்த்தி கொண்டால் மேலே இருப்பவர்கள் வேறு வழி இல்லாமல் அவர்களை மதிப்பார்கள். இதுதான் உண்மை. மீனவர்கள் கடற்கரை ஓரத்தில் குடிசைகள் அமைத்து மீன்பிடித்து ஊரிலே இருக்கும் இந்து மத உயர்சாதியினருக்கு விற்று வாழ்க்கை நடத்தினர். கிறிஸ்துவ மத போதகர்கள் இந்தியாவுக்கு வந்தபோது இந்த மீனவர்களுக்குத்தான் கிறிஸ்துவ மதம் பயன்படும் என்று உணர்ந்தனர். அவர்கள் மத்தியிலே கிறிஸ்துவ ஆலயத்தை கட்டி மதத்தை பரப்பினர். இந்து மதத்தால் அலட்சியப்படுத்தப்பட்டவர்கள் கிறிஸ்துவ மதத்தில் கௌரவத்தை பெற்றனர். அவர்களுக்கு சுய கௌரவம் என்ற உணர்வு சொந்தமாயிற்று. இந்து மதத்தை விட கிறிஸ்துவ மதம் சிறிய மதமாக இருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவ மதத்தை மீனவர்கள் தங்கள் மதம் என்று சொல்ல முடிந்தது. உயர்சாதி இந்துக்கள் தாங்கள் அலட்சியப்படுத்திய மீனவர்களை அவர்கள் கிறிஸ்துவர்கள் ஆனபின் மதித்து நடத்த ஆரம்பித்தனர். பாலா சார், இதோ என்னுடைய 3 கேள்விகள். கேள்வி 1. இந்தியா முழுவதும் மத்திய அரசு ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப் போகிறதே, அது பற்றி உங்கள் கருத்து என்ன? மத்திய அரசு ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்போவது மகிழ்ச்சியான செய்தி. நான் இதை வரவேற்கிறேன். ஜாதிகளை ஒழிக்க வேண்டும் என்று பேசுபவர்கள் இனிமேலாவது திருந்தட்டும். கேள்வி 2. நீங்கள் கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை பயன்படுத்தியிருக்கிறீர்களா? 40 ஆண்டுகளுக்கு முன் கஞ்சாவை பற்றி தெரிந்து கொள்ளும் ஆசை எனக்கு ஏற்பட்டது. என் நண்பன் ஒரு பேப்பரில் கஞ்சாவை சுருட்டி என்னிடம் கொண்டு வந்து கொடுத்தான். நான் அதை வாங்கி சூட்கேஸில் வைத்து விட்டேன். 3 ஆண்டுகள் கழித்து எனக்கு கஞ்சா மீது இருந்த ஈடுபாடு போய்விட்டது. சூட்கேஸில் இருந்த கஞ்சாவை எடுத்து குப்பை கூடையில் போட்டுவிட்டேன். கேள்வி 3. பணம் பற்றி ஒரு பாட்டு பாடுவீர்களா? காசேதான்
கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியும் அப்பா. கைக்கு கை மாறும் பணமே, உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே. நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும்போது சொல்வதுண்டோ. அளவுக்கு மேலே பணம் வைத்திருந்தால் அவனும் திருடனும் ஒன்றாகும். வரவுக்கு மேலே செலவுகள் செய்தால் அவனும் குருடனும் ஒன்றாகும். களவுக்கு போகும் பொருளை எடுத்து வறுமைக்கு தந்தால் தர்மமடா. பூட்டுக்கு மேலே பூட்டை போட்டு பூட்டி வைத்தால் அது கருமமடா. கொடுத்தவன் விழிப்பான், எடுத்தவன் முடிப்பான், அடுத்தவன் பார்த்தால் சிரிப்பானே. சிரித்தவன் அழுவதும் அழுதவன் சிரிப்பதும் பணத்தால் வந்த நிலைதானே. கையிலும் பையிலும் ஓட்டம் இருந்தால் கூட்டம் இருக்கும் உன்னோடு. தலைகளை ஆட்டும் பொம்மைகளெல்லாம் தாளங்கள் போடும் பின்னோடு. காசேதான் கடவுள் அப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியும் அப்பா. கைக்கு கை மாறும் பணமே, உன்னை கைப்பற்ற நினைக்கிறது மனமே. நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும் போது சொல்வதுண்டோ. மீண்டும் சந்திப்போம் வாசுகி. Bye, sir. நன்றி. மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு சந்திப்போம்.